சற்று முன்னர் வந்த முக்கிய செய்தியை நாம் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சி இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம் ஜெபாஸ்டின். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் திருமதி மேயர் பிரியாராஜன் தலைமையில் துவங்கியுள்ளது. குறிப்பாக இன்றைய மாமன்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அதில் மிக பிரதானமாக சென்னையில் கட்டுமான பணிகளால் ஏற்படக்கூடிய காற்று மாசுவை தணிக்க தவறினால் ரூபாய் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்க தீர்மானமாக நிறைவேற்றப்பட உள்ளது. குறிப்பாக அதற்கான வழிகாட்டுதலை பொறுத்தவரை 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டுதல் விதி மீறலுக்கு 5 லட்சம் ரூபாயும், 500 சதுர மீட்டருக்கு மேல் 20,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டுதலுக்கு 25,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், மேலும் 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய தளங்களில் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. சரியாக 2 மணிக்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. ஆகையால் சென்னையில் கட்டக்கூடிய கட்டுமானங்கள் முறையாக விதிகளுக்கு உட்பட்டு கட்ட வேண்டும். அவ்வாறு தவறினால் அவர்கள் மீது 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான தீர்மானத்தை சென்னை மாநகராட்சி நிறைவேற்ற உள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றாத கட்டட உரிமையாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்டோம். நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய தகவலுக்கு.